அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவி சேனல். நான் ஜிவி. டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன். 22 வீடியோ முடிஞ்சிடுச்சு. இது 23வது வீடியோ. 10th தமிழ் புக்கில் ஒவ்வொரு எல்லையும் இருக்கிற செய்யுள், உரைநடை, விரிவானம், மொழிபெயர்ச்சி, இலக்கணம் எல்லாத்துக்கும் தனித்தனி வீடியோவாக போட்டுட்டு வரேன். அதனால் 4 இயல் முடிஞ்சு இப்போ 5வது இயல் தொடங்கும்போது 23வது வீடியோவாக இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோவும் காட்டும். நீங்கள் எல்லா வீடியோவும் லைனாக பார்த்துட்டிங்கன்னா இந்த 4 இயல் கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு செய்தியும் விடாமல் எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் எல்லா வீடியோவும் பார்த்து பயனடைங்க. இப்போ பாருங்கள், இங்கே மேலே தமிழெண்கள் கொடுத்துருக்கேன். இது முதல் இயலில் மொழிபெயர்ச்சியில் வந்தது தான். நீங்கள் மறக்கக்கூடாதுன்றதுக்காகவும் புதுசாக பார்க்குறவங்களுக்காகவும் இது ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு இன்னொரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இது அராபிய எண்ணூறு, இது தமிழ் எண்ணூறு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, கடலை உருண்டை வாங்கி சப்பி ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினார். இது ஞாபகம் வச்சுன்னா இந்த 9 எண்களும் ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் அதே தான் தூக்கி போட போகிறோம். பாருங்கள், 10ன்னா 1வது இதுக்கும் 0 அது மாதிரி போடணும். இது எல்லாமே விளக்கமாக நான் முதல் இயலில் சொல்லியிருப்பேன் மொழிபெயர்ச்சியில். இப்போ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு மட்டும் முதல் எழுத்தாக இருக்காது. 3வது மட்டும் வாங்கியில் வர அந்த இங்கு புள்ளி இல்லாமல் மேலே கோடு போடாமல் விட்டுருணும், அவ்வளோதான். இது 4க்கு சாப்பிடு சப்பின்றதுக்கு சா மேலே சும்மா லைட்டாக அப்படி கோடு போடணும். இங்கே சாப்பிடுன்னு வர கால் சாவோட ஒட்டியிருக்கணும். மற்றபடி எல்லாம் நார்மலாக நம்ம எழுதுகிற எழுத்து மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இயல் 5ல் கல்வி தான் தலைப்பு. இதில் இருக்கிற செய்யுள், அப்புறம் விரிவானம் எல்லாமே கல்வி சம்மந்தமாக தான் இருக்கும். ஒவ்வொரு தலைப்பும் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா பகுதியும் அது சம்மந்தமாக தான் இருக்கும். உரைநடை உலகத்தில் இப்போது எந்த கல்வினா மொழிபெயர்ப்பு கல்வி. இதெல்லாம் நான் விளக்கி சொல்லிவிட்டு பின்னாடி உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சராக கொடுத்துருக்கேன். முதல்ல கொஸ்டின் ஆன்சராக திடீர்னு கொடுத்தா ஒன்றுமே புரியாது. நான் இதே பலமுறை சொல்லிட்டேன் உங்களுக்கு. முதல்ல எல்லாத்தையும் விளக்கமாக கேட்டுட்டு கவனமாக முழு இதோடு முழு கவனம் செய்யாமல் இதில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் படிக்கும்போது நமக்கு எப்பவுமே மறக்காது. அதனால் இதை கவனமாக கேட்டுக்கோங்க. மொழிபெயர்ப்பு கல்வி மொழிகளுக்கு இடையேயான வேற்றுமைகளை நீடிக்க விடாமல் ஒற்றுமைப்படுத்த உதவுவது மொழிபெயர்ப்பு. அதாவது 2 மொழிகளுக்கு இடையே வேற்றுமைகளை நீடிக்க விடாமல் ஒற்றுமைப்படுத்துவது மொழிபெயர்ப்பு. மற்ற நூல்களில் இருக்கிற நூல்களை மொழிபெயர்த்து படிக்கும்போது அவங்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், சிறப்பியல்புகள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். அப்போ நாம் அந்த மொழியும் வேற்றுமையாக பார்க்காம நம்ம மொழி மாதிரி எடுத்துப்போம். அதனால் ஒற்றுமைப்படுத்துவது மொழிபெயர்ப்பு தான். கொடுக்கல் வாங்கலாக அறிவனைத்தும் உணர்வனைத்தும் அனைத்து மொழிகளிலும் பரவ வேண்டும். அதாவது இது மொழிபெயர்த்து நம்ம மொழி நூல்களை பிறருக்கும், பிறருடைய கருத்துக்களை நம்ம மொழியிலையும் மாற்றி அறிவு அனைத்தையும் உணர்வு அனைத்தையும் எல்லா மொழிகளிலும் பரவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து அகன்ற பார்வை தருவது மொழிபெயர்ப்பு. எங்ககிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு பார்டருக்குள்ளே நிற்காம எல்லார்கிட்டையும் எல்லாமே இருக்கும் அப்படின்றத அகன்ற பார்வை தருவது தான் இந்த மொழிபெயர்ப்பு. அதுக்கடுத்து மொழிபெயர்ப்பு பற்றி இவர் என்ன சொல்கிறாரு, மனவை முஸ்தபான்றது தான் இது. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனவை முஸ்தபா. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளிப்படுத்துவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனவை முஸ்தபா. ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா மூக்கு ஜெகநாதன்றவர் சொல்கிறாரு. தொடர்ந்து இதை பார்த்துட்டு கேள்வி பதிலெல்லாம் கடைசியில் சொல்கிறேன். வாங்க எடுத்து போகலாம். பாருங்கள், மொழிபெயர்ப்பு தொடக்கம். இந்த தலைப்பில் மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியல் 98ல் குறிப்பிட்டுள்ளார். அதாவது மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியரே மரபியல் 98வது பாடலில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்போவே மொழிபெயர்ப்பு இருந்திருக்குதுன்றதுக்கு ஒரு சான்று நமக்கு இது. அடுத்து இன்னொன்று பாருங்கள். மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழ் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது.
அதாவது இந்த சின்னமனூரில் செப்பேடு கிடச்சிது ஆய்வின் போது. அப்போ வந்து அதில் இந்த 2 லைன் பாருங்கள். மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும். நான் மதுரையில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க இல்லையா, அங்கே அந்த சங்கத்தில் மாபாரதம் தமிழ்படுத்தும், மகாபாரதத்தை தமிழ்படுத்துறதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போவே வந்து மொழிபெயர்ப்பு இருந்திருக்கிறது அப்படின்றதுக்கான இது குறிப்பு. இது கொஸ்டின் கூட வருது, உங்களுக்கு புக்லேயே கொஸ்டின் வருது. இது வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சங்க காலத்திலே மொழிபெயர்ப்பு இருந்தது இது குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆன்சர் இருக்குது. பாருங்கள். வடமொழியில் வழங்கி வந்த இராமாயண மகாபாரத தொன்மை செய்திகள் சங்க இலக்கியங்களில் பரவலாக இடம்பெறுகின்றன. அப்போ வடமொழியில் இருந்த ராமாயண மகாபாரத செய்தியெல்லாம் இதில் இருக்குதுன்னா அந்த வந்து மொழிபெயர்த்து எழுதியிருக்காங்க நம்ம இதில் தாய்மொழியில், நம்ம தமிழில். பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம் முதலிய காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவையே. இந்த பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம்லாம் முதல்ல மூல நூல் வந்து தமிழில் கிடையாது. மூல நூலெல்லாம் வடமொழி. அதுலேருந்து அதை தழுவி கொஞ்சம் கற்பனையும் சேர்த்து எழுதியிருக்காங்க தமிழில். அப்போ மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. மொழிபெயர்ப்பு தேவை. விடுதலைக்கு பிறகு நாட்டின் பல பகுதிகளும் ஒரு ஆட்சியின் கீழ் இணைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டு ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டது. ஆமாம், எல்லா மொழியும் தெரிஞ்சால் தான் ஒருத்தருடைய கருத்தை இன்னொருத்தர் புரிஞ்சுக்க முடியும். அதனால் மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக நம்ம விடுதலைக்கு பிறகு மொழிபெயர்ப்பு ஒரு கருவியாக வச்சு எல்லாரையும் ஒற்றுமை ஏற்படுத்தணும்னு நினச்சாங்க. மொழிபெயர்ப்பை எப்படி ஒரு கருவியாக வச்சு ஒற்றுமை ஏற்படுத்தினாங்கன்னா, ஒரு மொழியில் இருக்கும் நூல்களை பிற மொழியில் மொழிபெயர்த்தது. அப்புறம் பல்வேறு மாநிலங்களில் இருந்த எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் ஆகியோரை பற்றிய நூல்களையும் வெளியிட்டது. அப்புறம் இத்தகைய மொழிபெயர்ப்பு முயற்சிகளை யார் செஞ்சாங்கன்னா, சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம் NBT, தென்னிந்திய நிறுவனம், இதெல்லாம் வந்து இந்த வேலையை செஞ்சாங்க. அடுத்து மொழிபெயர்ப்பின் தேவை ஏன் அவசியன்றதுக்கு இன்னொரு நடந்ததாக சொல்கிற ஒரு சான்று இருக்குது. அது பாருங்கள். உலகப்போரின் போது அமெரிக்கா ஜப்பானுக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சாங்க. என்னென்னா, சரணடையாவிட்டால் குண்டு வீசப்படும் அப்படின்னு அமெரிக்கா ஜப்பானுக்கு செய்தி அனுப்பியதாகவும், ஜப்பான் அதற்கு என்ன பதில் அனுப்பிச்சாங்கன்னா, மொகுசாஸ்ட்டு என்று விடை அனுப்பினாங்க. அதுக்கு மொகுசாஸ்ட்டுன்றது என்னென்னா, விடை தர அவகாசம் வேண்டும் என்ற பொருளுடையதான் இது. ஆனால் இதை மொழிபெயர்த்தவங்க அமெரிக்காவில் எப்படி மொழிபெயர்த்துட்டாங்க, அதுனா மறுக்கிறோம் என்று பொருள் கொண்டுட்டாங்க. அதாவது சரணடைய மறுக்கிறோம் அப்படின்னு பொருள் வச்சுட்டு அவங்க கேட்டது வந்து அவகாசம். மொகுசாஸ்ட்டுன்றதுக்கு விடை தர அவகாசம் வேண்டும் என்ற பொருளுடைய இத்தொடரை அமெரிக்கர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மறுக்கிறோம் என்று பொருள் கொண்டு ஹிரோஷிமாவில் குண்டு வீசியதாகவும் ஒரு கதை, அதாவது ஒரு செய்தி சொல்கிறாங்க. அது உண்மையாக இருந்தால்னும்போது அது நமக்கு இதாக தான் இருக்குது. அது மாதிரி கொடுத்துருக்காங்க, புக்லேயே அப்படி கொடுத்துருப்பாங்க. இது உண்மையெனில் அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையாக இருந்தால் மொழிபெயர்ப்பு சரியாக அமையாததுனால எவ்வளோ அழிவு ஏற்பட்டது அப்படின்றத பார்க்கலாம். அதனால் மொழிபெயர்ப்பு வந்து மிகவும் சரியாக இருக்கணும். மொழிபெயர்ப்பின் தேவையும் ரொம்ப அவசியம் அப்படின்றத அதில் வலியுறுத்துறாங்க. அதுக்கடுத்து மொழிபெயர்ப்பு கல்வி. மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்கணும் அப்படின்றாங்க. அது மாதிரி ஆக்கினா அறிவுத்துறைகளும் தொழில்துறைகளும் வெளிநாட்டவரை எதிர்பார்க்காமல் நாமே நமக்கு வேண்டிய அனைத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும். அடுத்து பார்க்கலாம். மொழிபெயர்ப்பு கல்வியால் வேறு என்னென்ன நன்மை ஏற்படுதுன்னா, மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்த முடியும். வேலைவாய்ப்பு தளத்தை விரிவாக்கலாம். நாடு இன மொழி எல்லைகள் கடந்து ஒரு உலகத்தன்மையை பெற முடியும். நாடு விடுதலை பெற்ற பின் பல நாட்டு தூதரங்கள் வந்து நம் நாட்டில் நிறுவப்பட்டது. அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய இலக்கியம், பண்பாடு, தொழில் வளர்ச்சி இதெல்லாம் அறிமுகப்படுத்துறதுக்காக இங்கே வந்து அவங்க மொழியை கற்றுக் கொடுக்குறாங்க. அடுத்து இலக்கிய இறக்குமதி. இலக்கியங்களை வந்து இறக்குமதி செய்யணுன்னா அது வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சால் தான் முடியும். பாருங்கள். கலைச்சிறப்புடைய இலக்கியங்கள் அனைவரது அனுபவமாகவும் பொதுநிலை பெறுகிறது. கலைச்சிறப்புடைய இலக்கியங்கள் வந்து எல்லாருக்கும் பொது அனுபவமாக ஒரு சிறப்பு நிலையை பெறுது. அது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியது. ஆனால் அத்தகைய பொதுநிலை பெற்ற இலக்கியத்தை மொழி வேலி சிறையில் இடுகிறது. ஆனால் அப்படி பொதுத்தன்மையாக இருக்கிறது எல்லாருக்கும் கிடைக்காம மொழின்ற அந்த வேலி, மொழி தெரியாததுனால யாருக்கும் அது வந்து பயன்படுறதில்ல. அந்த மொழி வேலி, அதனால தான் இங்கே மொழி வேலின்னு அதை குறிப்பிட்றாங்க. மொழி வேலி சிறையில் இடுகிறது அந்த இலக்கியங்களை.
அந்த மொழி வேலியை அகற்றுகிற பணியை எது செய்யுதுன்னா அது மொழிபெயர்ப்பு செய்கிறது. மொழிபெயர்ப்பால் அந்த வேலி வந்து போயிடுது. அதாவது வேறு மொழிக்கு அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி படிச்சிடுறாங்க. அதனால் அந்த மொழி வேலியை அகற்றுற பணி எது செய்யுதுன்னா அது மொழிபெயர்ப்பு தான் செய்யுது. ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்படுகிறார். ஜெர்மனியில் இந்த ஷேக்ஸ்பியர் வந்து மொழிபெயர்ப்பின் மூலம் தான் அந்த நாட்டுக்கு அறிமுகமானார். அவர் வந்து அந்த நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்படுகிறார். மொழிபெயர்ப்பு வந்து அவ்வளோ தேவையானதாக இருக்கிறது. அடுத்து பாருங்கள், 18ஆம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் பல தமிழில் ஆக்கப்பட்டன. 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வடமொழி நூல்கள் வந்து பல தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சாங்க. ஆங்கிலேயர் வருகைக்கு பின் ஆங்கில நூல்களும் ஆங்கிலம் வழியாக ஐரோப்பிய மொழி நூல்களும் அறிமுகமானது. ஆங்கிலேயர் வருகைக்கு பின்னால் ஆங்கில மொழி நூல்களும் ஆங்கிலம் வழியாக அப்புறம் ஐரோப்பிய மொழி நூல்களும் அறிமுகப்படுத்தினாங்க. தமிழுக்குரிய நூலாக இருந்த திருக்குறள் உலக மொழிக்குரிய நூலாக மாறியது மொழிபெயர்ப்பால் தான். ஆமாம், தமிழுக்கு மட்டுமே உரியதாக இருந்த அந்த திருக்குறள் வந்து உலக மொழிக்குரியதாக மாறினது எப்படின்னா மொழிபெயர்ப்பால் தான். இல்லைன்னா அந்த திருக்குறளின் பெருமை மற்ற மொழியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காமே போயிட்டுருக்கும். மொழிபெயர்ப்பு செஞ்சதுனால தான் தெரிஞ்சது. ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை அவரே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பின் தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. பாருங்கள், அவர் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்காமல் இருந்தால் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்காது. அவர் கீதாஞ்சலியை வங்க மொழியில் தான் முதல்ல எழுதினார். அப்புறம் அவரே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அப்புறம் தான் அதனுடைய சிறப்பு வந்து உலகெல்லாம் பரவி அவருக்கு வந்து நோபல் பரிசு கிடைத்தது. ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துகிறது என்பதை கொண்டு அதன் தொழில் வளர்ச்சி மதிப்பிடப்படுகிறது. ஒரு நாட்டில் எவ்வளோ மின்சாரத்தை பயன்படுத்துகிறாங்கன்றதை வச்சு தான் அங்கே எவ்வளோ தொழில் வளர்ச்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்றத மதிப்பிடுவாங்க. அதே மாதிரி ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கை கொண்டு தான் அந்த நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பீடு செய்வாங்க. பாருங்கள், மின்சாரத்தை கொண்டு தொழில் வளர்ச்சியை மதிப்பீடு செய்வாங்க. மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கை கொண்டு பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பீடு செய்கிறாங்க. நேரடி மொழிபெயர்ப்பாக எது நமக்கு இப்போ கிடைக்குதுன்னா பிரெஞ்சு, ஜெர்மன், ஆப்பிரிக்கா, லத்தீனு அமெரிக்கா முதலான நாடுகளின் நூல்கள் வந்து இப்போ நேரடி மொழிபெயர்ப்பாக கிடைக்க தொடங்கி இருக்கிறது நல்ல பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்து போகலாம். இலக்கிய இறக்குமதின்ற தலைப்பில் மொழிபெயர்ப்பால் என்னென்ன நன்மைன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமொழி நூல்களை தமிழ் இலக்கியங்களோடு ஒப்புநோக்கி சிந்தனை, வடிவம், புத்தி, மயக்கரு, பண்பாடு போன்ற பல வகை கூறுகளையும் ஒப்பிட்டு பார்த்து எடை போடுறவும் அதில் இருக்கான சிறப்பு கூறுகளை எடுத்து நம்ம மொழியை வளர்க்கவும், அதே மாதிரி எல்லா மொழியுமே பிற மொழியில் இருக்கிற சிறப்பு கூறுகளை எடுத்து தங்கள் மொழியை வளர்க்குறதுக்கும் பயன்படுத்தலாம். அதுக்கு மொழிபெயர்ப்பு உதவுது. அடுத்து மொழிபெயர்ப்பு செம்மை. அதாவது ஒரு மொழிபெயர்ப்பு என்பது மிகவும் சரியாக இருக்க வேண்டும். அது மாறினா என்ன விளைவு ஏற்படும் அப்படின்றது ஏற்கனவே ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். இதில் பாருங்கள், ஒரு செய்தித்தாள் வந்து என்ன வெளியிட்டுச்சுன்னா 100 ரயில் ஸ்லீப்பர்ஸ் வேர் வாஷ்ட் அவே. அதாவது அது என்ன வெளியிட்டாங்கன்னா, ஒரு தொடர் வண்டியில் ஒருங்கிக் கொண்டிருந்த 100 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள் அப்படின்னு செய்தி வெளியிட்டுருச்சு அந்த பத்திரிக்கை. ஆனால் உண்மையான இது என்னென்னா அங்கே நடந்தது என்னென்னா, போக்குவரத்து, அதாவது தொடர் வண்டி போக்குவரத்து பாதை இருக்குது இல்லையா, அதில் 2 தண்டவாளங்களுக்கு இடையில் கட்டைகள் இருக்குது இல்லையா, அதுதான் ரயில் ஸ்லீப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கட்டைகள் 100 அடித்து செல்லப்பட்டது. இவர்கள் வந்து மனிதர்கள் அடித்து செல்லப்பட்டதாக செய்தி வெளியிட்டுருச்சு. இது எவ்வளோ பெரிய பிழை பாருங்கள், எவ்வளோ ஒரு தவறான செயல் இது. அதனால் மொழிபெயர்ப்புன்றது வந்து மிகவும் சரியாக இருக்க வேண்டும். இன்னொன்று பாருங்கள், இன்னொரு எடுத்துக்காட்டு. கேமல் என்பதற்கு 2 பொருள் இருக்கும். வடம்னு ஒன்று, ஒட்டகம்னு ஒன்று. அப்போது மொழிபெயர்க்கும்போது ஒரு பழமொழிக்காக ஊசியின் காதுக்குள் ஒட்டகம் நுழையாதுன்னு நம்ம தமிழ் மொழியில் ஒரு பழமொழி இருக்கும். ஆனால் அது வந்து வடம் தான் எழுதியிருக்க வேண்டும். அதாவது ஊசியின் காதுக்குள் வடம் நுழையாதுன்னு தான் நம்ம மொழிபெயர்த்திருக்க வேண்டும். பிற மொழியிலேருந்து மொழிபெயர்க்கும்போது இந்த 2 பொருளில் இதை எடுத்துக்கினாங்க, பொருத்தமாக இல்லாமல் வேறு பொருளை எடுத்து மொழிபெயர்க்கல. இப்போ நம்ம ஊசியின் காதுக்குள் ஒட்டகம் நுழையாதுன்னு சொல்லிகிட்ருக்கோம், அது தப்பு. அதாவது ஊசியின் காதில் சின்ன நூல் தான் நுழையும், வடம்ன்றது ஒரு பெரிய கயிறு, அது நுழையாதுன்றது இதுதான் பொருத்தமாக இருக்கும். ஆனால் நம்ம இதை தான் பயன்படுத்திகிட்ருக்கோம். அதனால் மொழிபெயர்ப்புன்றது வந்து மிகவும் சரியாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ். இந்த தொழிலை மொழிபெயர்க்கிறதுக்கு தடுமாற்றம் வந்துச்சு. அப்போ எதேதோ மொழிபெயர்த்தாங்க. பாதாள சாக்கடைன்னு மொழிபெயர்த்தாங்க முதல்ல. அதுக்கப்புறம்
தமிழோடு தொடர்புடைய மலையாள மொழியில் பயன்படுத்திய புதைசாக்கடை என்ற சொல் பொருத்தமாக இருப்பதை பார்த்துட்டு அதையே மொழிபெயர்ப்பு செஞ்சு பயன்படுத்தவும் செய்கிறாங்க. இப்போது அது புதைசாக்கடைன்ற பேரில் அந்த ட்ரைனேஜ் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து டெலை என்பது தொலை என்பதை குறிக்கிறது. டெலைன்னா தொலை அப்படின்னு அர்த்தம். அப்போது டெலகிராஃப், டெலிவிஷன், டெலஃபோன், டெலஸ்கோப், டெலமெட்ரி இதெல்லாம் மொழிபெயர்க்கும்போது தொலைவரி, தொலைக்காட்சி, தொலைபேசி, தொலைநோக்கி, தொலை அளவியல் என்றவாறு முன்னோட்டுகளுடன் மொழிபெயர்க்கப்படுகிறது. அந்த தொலைன்ற வார்த்தையை முன்னோட்டாக வச்சு எல்லாத்தையும் மொழிபெயர்க்கிறாங்க. இதுக்கு மாறாக டிரான்ஸ்கிரைப், டிரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்சாக்ட் இதெல்லாம் மொழிபெயர்க்கும்போது அப்படியே முன் ஒட்டெல்லாம் இல்லை இதில். ஆனால் இங்கே முன்னாடி ஒரே மாதிரி வந்தாலும் இது முன் ஒட்டு கிடையாது, வேறு வேறையாக வரும் பாருங்கள். படியெடுத்தல், மாறுதல், உருமாறுதல், செயல்படுத்துதல் இது மாதிரி இதுக்கு பொருள் வருது. அதனால் இது முன் ஒட்டு இல்லை. இது தெரிஞ்சு வச்சுங்க. அந்த டெலை வர்றது முன்னொட்டு, தொலைன்றது வச்சு அதே மாதிரி எல்லாம் இருக்கும். இது டிரான்ஸ்னு வந்தாலும் இதுக்கு வேறு வேறு பொருளாக வருது. அது மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி மொழிபெயர்க்கணும். இது மாதிரி மொழிபெயர்ந்து இங்கே டிரான்ஸ் என்ற முன்னோட்டை வைத்து மொழிபெயர்க்கவில்லை. இங்கே டிரான்ஸ் முன்னோட்டாக வச்சு மொழிபெயர்க்கலை. இது மாதிரி இடம் பார்த்து முறையாக மொழிபெயர்ப்பு செய்யணும். எந்த இடத்துக்கு எப்படி மொழிபெயர்க்கணும்னு பார்த்து முறையாக மொழிபெயர்ப்பு செய்யணும். அதுக்கடுத்து அதுதான் மொழிபெயர்ப்பு செம்மைன்றது. அடுத்து பல்துறை வளர்ச்சி. இந்த மொழிபெயர்ப்பால் பல துறைகளில் வளர்ச்சி ஏற்படும். எந்தெந்த துறையிலன்னு பாருங்கள். ஊடகத்தின் வளர்ச்சி, தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள் போன்ற ஊடகங்களின் வளர்ச்சி. வேறு மொழியில் மொழிபெயர்க்கணும்னா குறுகிய வட்டத்துக்குள்ளவே நின்றோம். இது வேறு மொழியில் மொழிபெயர்க்கிறதுனால உலகமெங்கும் இதெல்லாம் பரவுது. விளம்பரங்கள், திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், புது வகையான சிந்தனைகள், மொழிக்கூறுகள் பரவத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த மொழிபெயர்ப்பு பயன்படுது. பாருங்கள், மொழிபெயர்ப்பின் பயன் மறுபடியும் அதே தான், வேறு வேறு தலைப்பில் அதே தான் இருக்குது. கொஞ்சம் வேகமாகவே சொல்லிடுறேன். அறிவியலை உருவாக்க, அரசியல், பொருளியல், சமூகவியல், இலக்கியங்கள் போன்றவற்றை உருவாக்க இந்த மொழிபெயர்ப்பு பயன்படுது. மனிதர்களையும் நாடுகளையும் காலங்களையும் இணைக்கின்ற நெடுஞ்சாலையாகவும் இருக்கிறது. ஜெர்மனியில் இது கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜெர்மனியில் ஓராண்டில் 5000 நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன. ஜெர்மனியில் ஓராண்டில் பிற மொழி நூல்கள் 5000 நூல்கள் மொழிபெயர்க்கிறாங்க. அதிகமான தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. பிற மொழி நூல்களில் மொழிபெயர்த்து பார்த்தா அதிகமாக தமிழ் நூல்களை தான் மொழிபெயர்த்துக்கிறாங்க. தமிழ் நூல்களை அதிகமாக மொழிபெயர்த்த மொழியின் வரிசையில் முதலிடம் ஆங்கிலம். ஆங்கில மொழி தான் தமிழ் நூல்களை நிறைய மொழிபெயர்த்துக்கிறாங்க. 2ஆம் இடம் மலையாளம், அடுத்தபடியாக 2வதாக மலையாளம், அடுத்த நிலையில் முறையேன்னா அடுத்து 3, 4ன்னு வர்றது. தெலுங்கு 3வதா, ஹிந்தி 4, கன்னடம் 5, வடமொழி 6, ரஷ்ய மொழி 7, வங்க மொழி 8, மராத்தி மொழி 9 இப்படி அடுத்தடுத்த நிலைகளில் மொழிபெயர்த்துக்கிறாங்க. அதிகமாக மொழிபெயர்த்தது எதுன்னா முதலிடம் ஆங்கிலம் தான். தமிழ் நூல்களை அதிக அளவில் மொழிபெயர்த்த மொழி எதுன்னா ஆங்கிலம் தான். கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை என்று சொல்வார்கள். கருத்தை பகிர்றதால மொழிபெயர்ப்பை பயன்கலை, பயன்படுறதால இது பயன்கலைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை என்று சொல்கிறோம். அதுக்கடுத்து மொழி வளர்ச்சி. நல்ல மொழிபெயர்ப்பால் சில மொழி மீறல்கள் செய்வான். நல்ல மொழிபெயர்ப்பாளன் என்ன பண்ணுவான்னா தன் மொழியில் இருக்கிற இலக்கணத்திலிருந்து சிலது மீறல்கள் செய்வான். ஏன்னா செய்யுளை தன் வெளியீட்டு வடிவமாக கொண்டிருந்த தமிழ் அச்சு எந்திரத்தின் வருகையை ஒட்டி மொழிபெயர்ப்பு செய்தபோது உரைநடை வளர்ச்சியை மேற்கொண்டது. எப்போவுமே செய்யுள் வடிவில் தான் நம்ம மொழியை வெளியிட்டு இருந்தாங்க. அச்சு வடிவத்துக்கு கொண்டு போகும்போது அது உரைநடையாக மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்போ மொழி மீறல்கள் ஆகுது. மீறல் வளர்ச்சிக்கு தான் பயன்படும். ஆங்கில தொடர் அமைப்புகளையும் கூறுகளையும் ஏற்று புது கூறுகளை உருவாக்குகிறது. ஆங்கில தொடர் அமைப்பு இதெல்லாம் ஏற்று புதிய கூறுகளை ஏற்கிறதுக்கு இது வழிவகை செய்யுது. எதை மொழிபெயர்ப்பது என்ற தலைப்பில் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, ஒரு மொழியின் குப்பைகள் இன்னொரு மொழிக்கு போயிடக்கூடாது. அதாவது நல்ல நூல்களை மொழிபெயர்க்கணும். பழைய நூல்கள் ஏதோ சரியான கருத்து இல்லாத நூல்களெல்லாம் மொழிபெயர்க்கக்கூடாது. புது புது நூல்களை அறிமுகப்படுத்தும் நிலை வர வேண்டும். சிறு குழுவினர் பேசும் ஆப்பிரிக்க மொழிகளில் படைப்புகள் நோபல் பரிசு பெறுகின்றன. சின்ன குழுவாக இருக்கிற ஆப்பிரிக்க மொழிகளில் கூட சிறந்த நூல்கள் இருந்து நோபல் பரிசு வாங்குகிற நூலெல்லாம் இருக்குது. அது மாதிரி நூல்களை மொழிபெயர்க்கணும். ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் தமிழ் இருக்கை. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்காகவே ஒரு இருக்கை இருக்குது, தமிழுக்கு தொண்டு செய்யறதுக்காக. அதன் மூலம் நூல்களை மொழிபெயர்த்து உலகைக்கும் அறிமுகப்படுத்தணும். தமிழ் நூல்களெல்லாம் மொழிபெயர்த்து உலகெங்கிலும் அறிமுகப்படுத்தணும். தமிழுக்கு அத்தனை அறிவு செல்வங்களும் கிடைக்க வேண்டும். இதை
இந்த குலோத்துங்கன்றவர் என்ன சொல்கிறார், அத்தனை அறிவுச்செல்வம் நமக்கு கிடைக்கணுன்றதுக்கு காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வர வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். செய்ய வேண்டுவன நம்ம இந்த வந்து என்னென்ன செய்யணும், இப்போது நம்ம மொழி வந்து பரவத்துக்கு அப்படின்னா மொழிபெயர்ப்பு நிறுவனங்கள் அமைக்கணும், மொழிபெயர்ப்பை கல்வியாக்கணும், சொற்களஞ்சியங்களை உருவாக்கணும், மொழியின் சிறப்பு கூறுகளுக்கு இணையாக சமன்பாடுகளை உருவாக்குவது, இதெல்லாம் செய்யணும். பட்டடைகள் நடத்தணும், நூல்களை நிறைய வெளியிடணும். இதன் மூலம் நம்ம வந்து நிறைய மொழியை வளர்க்குறதுக்கு முடியும். பாருங்கள், அடுத்து பாரதியார் சொன்னது, சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். எட்டு திக்கும் போங்க, எல்லா மொழியில் இருக்கிற நல்ல கலை செல்வங்கள் நூல்களெல்லாம் கொண்டு வந்து இங்கே சேருங்க அப்படின்றாரு. அடுத்த பாட்டில் பாருங்கள், அப்படியே தேமதுர தமிழோசை உலகமெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும்ன்றாரு. அப்படின்னா அந்த வந்து வெளிநாட்டில் சிறந்த நூல்களை நம்ம நாட்டு மொழியில் மொழிபெயர்க்கணும், நம்முடைய தமிழ் நூல்களை உலகமெல்லாம் பரவ செய்யணும். அப்போ இதை வந்து பிற மொழிகளில் மொழிபெயர்க்கணும் என்று பாரதி கூறுவதை தமிழகம் செயல்படுத்த வேண்டும். இதற்கு மொழிபெயர்ப்பு கல்வி இன்றியமையாதது. மொழிபெயர்த்தால் மட்டும்தான் இவர் சொல்கிறத செய்ய முடியும். அடுத்தாங்க பாடக்கருத்துக்கள் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ தெரிந்து தெளிவோம். இது எல்லா பகுதியிலையும் ஒவ்வொரு எண்ணும் இருக்குது. இதுலேருந்து நிறைய கொஸ்டின்கள் எந்த மாதிரி தெரிந்து தெளிவோம் தெரியுமா, இந்த பகுதியிலேருந்தெல்லாம் தான் கேட்பாங்க. அதனால் இது வந்து கொடுத்துட்டு இதுலேயும் கொஸ்டின் எல்லாம் பின்னாடி கொடுத்துருக்கேன் பாருங்கள். மொழிபெயர்ப்பை பற்றி தெரிந்து தெளிவோம்னு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, எங்கோ தொலைதூரத்தில் வாழும் மனிதர்கள் தங்களின் மொழியில் சொன்னவற்றை எழுதியவற்றை இன்னொரு மொழியில் தமக்கு தெரிந்த மொழியில் மொழிபெயர்த்து அறிந்து கொள்கிறார்கள். அதுதான் மொழிபெயர்ப்பு. எப்பொழுது உலகத்தில் 4-5 மொழிகள் உருவானதோ அப்போது மொழிபெயர்ப்பும் வந்துவிட்டது. ஏன்னா பிறரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மொழிபெயர்த்தால் தான் முடியும். கருத்து பரிமாற்றம், தகவல் பகிர்வு, அறநூல் அறிதல், இலக்கியம், தத்துவம் என்பனவெல்லாம் மொழிபெயர்ப்பு வழியாகவே சர்வதேச தன்மை பெறுகின்றன. ஆமாம், மொழிபெயர்ப்பு பண்ணால் தான் இதெல்லாம் சர்வதேச தன்மை பெறும். இல்லைனா அந்தந்த மொழிக்குள்ளவே மொழி வேலிக்குள்ளவே அடங்கிடும் இல்லையா. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இதில் சொல்கிற விஷயத்தில் ராகுல் சாங்கிருத்தியான் என்றவர் 1942ஆம் ஆண்டு ஹஜிராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதினார். யாருன்னா ராகுல் சாங்கிருத்தியாயன் அப்படின்றவர் வந்து எழுதினார். என்ன நூல்னா வால்காவிலிருந்து கங்கை வரை இந்தி மொழியில் எழுதினார். 1949ஆம் ஆண்டு இந்நூலை கணமுத்தையா என்றவர் வந்து தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். வால்காவிலிருந்து கங்கை வரை ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கும் நூலாக இருக்குது. இதுவரையில் பல பதிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. எல்லாரும் விரும்பி படித்து வாங்கிறதுனால பல பதிப்பு அது வெளிவந்திருக்கு. 1949 கணமுத்தையா மொழிபெயர்ப்பு. அடுத்து 2016 டாக்டர் என் ஸ்ரீதர் மொழிபெயர்த்தார். அதுக்கடுத்து 2016 முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பு செஞ்சாங்க. அடுத்து 2018 யூமா வாசிகின்றவங்க மொழிபெயர்த்தாங்க. 4 பேர் வந்து இதை மொழிபெயர்ப்பு செஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறவர் யாருன்னா கந்தசாமின்றவர் தான் இதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லியிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. வால்காவிலிருந்து கங்கை வரை நூல். இதை முதல்ல எழுதினவர், மூல நூலாக எழுதினவர் யாருன்னு சொன்னால் ராகுல் சாங்கிருத்தியாயன் அப்படின்றவர் எழுதினார். அதை 49 முதல்ல மொழிபெயர்த்தவர் வந்து கணமுத்தையா. அப்புறம் வந்து அடுத்தடுத்து 2016 2 பேர் மொழிபெயர்த்துக்கிறாங்க, டாக்டர் என் ஸ்ரீதரும் முத்து மீனாட்சின்றவங்களும். அடுத்து வந்து 2018 யூமா வாசிக்கின்றவங்களும் மொழிபெயர்த்து செஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு சொன்னவர் கந்தசாமி. அடுத்து பாருங்கள், எத்திசையும் புகழ் மணக்குன்ற தலைப்பில் இதெல்லாம் புக் பேக்கில் கொடுக்கறது. தெரிந்து தெளிவோம், எத்திசையும் புகழ் மணக்க. ஆனால் அதுலேருந்தும் கொஸ்டினுங்க நிறைய கேட்டுருவாங்க. அதனால் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எத்திசையும்னா மற்ற நாடுகளில் தமிழினுடைய சிறப்பு என்னன்றது தான் ஒவ்வொரு எத்திசையும் புகழ் மணக்குன்ற தலைப்பிலையும் இருக்கும். இதில் பாருங்கள், பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும். பிரான்சு தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ள. பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் போய் பார்த்தா ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் இருக்குதான். இவற்றுள் சில இந்தியாவிலேயே கிடைக்காதது கூட அங்கே இருக்குது. பண்டை காலத்தில் முதலாக ஐரோப்பிய யாத்த இலக்கண கையெழுத்து பிரதிகள் கூட அந்த நூற்கூடத்தில் இருக்குது. தமிழ் மட்டும் இல்லை, ஐரோப்பிய யாத்த இலக்கணம் கூட அங்கே இருக்கான்.
அதுக்கடுத்து அங்கிருந்த தமிழ் நூல்களின் பட்டியலை படித்தபோது இன்றும் அச்சிடப்படாத நூல்கள் சிலவற்றை தலைப்பை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனிநாயகம் அடிகள் தான் இதில் சொல்லியிருக்கிறவர். அப்படி சொல்கிறார் அவர். அதாவது சிலது ஒன்றும் அச்சிலே ஏறாமல் முதல்ல எழுதின அந்த படியாகவே இருக்குது. அந்த நூல்கள் கூட அங்கே இருக்குது, பழைய நூல்கள் அங்கே இருக்குது. மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் கூட அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனிநாயகம் அடிகள் சொல்கிறாரு. அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. அடுத்து வினாவிடைக்கு போகலாம். பாருங்கள், நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து அகன்ற பார்வை தருவது மொழிபெயர்ப்பு. ஒரு மொழியில் பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் மனவை முஸ்தபா. அடுத்து, ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவாடவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாதது. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணம் என்று கூறியவர் மு.கு. ஜெகநாதன். தொடக்கத்தில் மொழிபெயர்த்தல் என்ற தொடரை குறிப்பிட்டவர் தொல்காப்பியர். எதில்னா மரபியல் 98வது பாடல். மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. இது புக் பேக் கொஸ்டின் இருக்குது. வடமொழி கதையை தழுவி படைக்கப்பட்ட பண்டைய நூல்கள், அதாவது வடமொழி கதையை தழுவி தமிழில் எழுதிய பண்டைய நூல்கள் இருந்தால் பெருங்கதை, சிவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம். இது நாளும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கீழ்கண்டவற்றில் ஒன்று வடமொழி தழுவி படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 இல்லாமல் ஏதாவது ஒரு நூல் கொடுத்துட்டு அதோட வேறு நூல்களெல்லாம் கலந்து கூட கொடுக்கலாம். இது நீங்கள் இந்த 4 நூலும் வடமொழி தழுவி படைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கினா இதில் எது கொடுத்தாலும் நீங்கள் அந்த ஆப்ஷனை எழுதிட முடியும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. விடுதலைக்கு பின் தேசிய உணர்வை ஊட்டும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு கருவியாக கொண்டது. தேசிய உணர்வு ஊட்டுறதுக்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கும் எதை கருவியாக வச்சுக்கினாங்கன்னா மொழிபெயர்ப்பு தான். மொழிபெயர்ப்பு முயற்சிகள் எந்த நிறுவனத்தின் மூலம் செய்யப்பட்டது? அப்படியே அந்த முயற்சிகள் எந்த நிறுவனம் மூலம் செய்யப்பட்டதுன்னா சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம், இந்த நிறுவனங்கள் மூலமாக செய்யப்பட்டது. அடுத்து, மொகுசாஸ்ட்ரு என்னும் ஜப்பானிய தொடருக்கான பொருள் விடை தர அவகாசம் வேண்டும். ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டது மறுக்கிறோம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா, அது பார்க்கணும். மொகுசாஸ்ட்ரு என்பதற்கு அமெரிக்கர்கள் புரிந்து கொண்டதாக கூறப்படும் பொருள் மறுக்கிறோம். அடுத்த கேள்வி 11வது கொஸ்டின். மொழிபெயர்ப்பு கல்வியின் பயன். நிறைய பயன்கள் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆப்ஷனில் எது கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க. இங்கே அறிவுத்துறைகளும் தொழில்துறைகளும் வெளிநாட்டவரை எதிர்பார்க்காமல் நமக்கு வேண்டியதை நாமே உருவாக்கி கொள்ள முடியும். அறிவுத்துறைகளுக்கும் தொழில்துறைகளுக்கும் என்ன தேவையோ அதை நாமே உருவாக்கிக்க முடியும். அது முதல்ல கொடுத்ததுனால நான் அதை கொடுத்துருக்கேன். ஆப்ஷனில் பார்த்து மொழிபெயர்ப்பின் பயன் என்னன்னு நம்ம படித்தோம் இல்லையா, அதில் எது வருதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்தவும் வேலை வாய்ப்புகளை விரிவாக்கவும் பயன்படுவது மொழிபெயர்ப்பு கல்வி. நாடு, இன, மொழி எல்லைகளை கடந்து ஒரு உலகத்தன்மையை பெற உதவுவது மொழிபெயர்ப்பு கல்வி. ஒரு உலகமாக மாறணுன்னா மொழிபெயர்ப்பு வேணும். எல்லா மொழியும் எல்லாருக்கும் தெரியணும். பிற மொழி இலக்கியங்களை அறிந்து கொள்ளவும் அவை போன்ற புதிய படைப்புகள் உருவாகவும் பயன்படுவது மொழிபெயர்ப்பு. மொழி வேலியை அகற்றும் பணியை செய்வது மொழிபெயர்ப்பு. ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமாகி அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டவர் ஷேக்ஸ்பியர். வடமொழி நூல்கள் பல தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட காலம் 18ஆம் நூற்றாண்டு. இதெல்லாம் பாருங்கள், செகண்ட் டைம் நீங்கள் இதை காதில் கேட்குறீங்க. அதனால் உங்களுக்கு 2 முறை படித்த மாதிரி வரும். அதனால தான் நான் இந்த மெத்தடில் கொடுத்துட்ருக்கேன். தமிழுக்குரிய நூலாக இருந்த திருக்குறள் உலக மொழிக்குரியதாக மாறுவதற்கு காரணமாக இருந்தது மொழிபெயர்ப்பு. இல்லைனா அந்த திருக்குறளில் இருக்கிற பொருளே மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ உலக பொதுமறையாக போற்றப்படுதுன்னா அதுக்கு காரணம் மொழிபெயர்ப்பு தான். அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்கள். ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பு கீதாஞ்சலி. கீதாஞ்சலியில் ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்த பின் அவருக்கு கிடைத்த பரிசு நோபல் பரிசு. ஒரு நாடு எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்துகிறது என்பதை கொண்டு எதை மதிப்பிடுவார்கள்? அந்நாட்டின் தொழில் வளர்ச்சி. அல்லது இப்படி இது மாற்றி கூட கேட்கலாம். ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சியை எதை கொண்டு மதிப்பிடுவார்கள் அப்படின்னா பயன்படுத்தும் மின்சாரத்தை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். அப்படியே எப்படி கேட்டாலும் மாற்றி எழுதுறதுக்கு தெரியணும். ஒரு நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் எதை கொண்டு மதிப்பிடுவார்கள்? ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கை. இப்படியும் கேட்கலாம். ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு எதை மதிப்பிடுவார்கள்னா ஒரு நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவார்கள் அப்படி சொல்லுவோம். கேமல் என்பதன் இருபொருள் வடம் 1 ஒட்டகம் 1. ரயில் ஸ்லீப்பர் என்பது எதை குறிக்குது? தொடர்வண்டியின்
போக்குவரத்து பாதையில் அதாவது தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு கட்டைகள். அது இப்படி கேட்கலாம். தொடர் வண்டியின் போக்குவரத்து பாதையில் தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு கட்டைகள் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறதுன்னு ரயில் ஸ்லீப்பர்னு கீழே கொடுக்கலாம் இல்லையா? எப்படினாலும் எப்படி மாற்றி கேட்டாலும் நீங்கள் தயாராக இருக்கணும். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்ற சொல் எவ்வாறு எந்த மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது? புதைச்சாக்கடை இது எதுன்னா மலையாள மொழியிலேருந்து. இது தமிழோட தொடர்புடையது தான். திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது தான் அந்த மலையாளமும். அதில் புதைச்சாக்கடைன்றது சரியாக இருக்குதுன்னா அதுதான் மொழிபெயர்த்துட்டோம் நம்ம. அடுத்த கொஸ்டின் போகலாம். 26வது கொஸ்டின். டெலை என்பது எதை குறிக்கிறது? தொலைன்றது குறிக்கிறது. அதை வச்சு தான் அதாவது டெலகிராஃப், டெலிவிஷன் இதெல்லாம் சொல்கிறாங்க. அது முன்னோட்டு வச்சு தான் மொழிபெயர்க்கிறாங்க. டெலகிராஃப், டெலிவிஷன் போன்ற மொழிபெயர்ப்புகள் எவ்வாறு உள்ளன? முன்னோட்டுகளுடன் உள்ளன. அது மட்டும் இல்லை, நிறைய ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, 4-5 இருக்குது. டெலன்னு வர டெலஃபோன் கூட இதெல்லாம் முன்னோட்டு வச்சு தான் மொழிபெயர்ப்பு செஞ்சுக்கிறாங்க. டெலை என்ற முன்னோட்டை வைத்து. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர், டிரான்சாக்டு இது மாதிரிலாம் ஒரு 4-5 வரும் இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் முன்னோட்டு கிடையாது. அது கொடுத்தது இது இவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னு கீழே முன்னோட்டுன்னு கொடுத்தாங்கன்னா அதை எழுதிடாதீங்க. முன்னோட்டு ஆப்ஷன் வந்து இதுக்கு டெலன்றதுக்கு தான். டிரான்ஸுன்றதெல்லாம் முன்னோட்டு இல்லை. அது எடுத்துக்கிட்டு தகுந்த மாதிரி வேறு மாதிரி மாறும். ஜெர்மனியில் ஓராண்டில் பிற மொழிகளிலிருந்து மொழிபெயர்க்கப்படும் நூல்களின் எண்ணிக்கை வந்து 5000. இது ஞாபகம் வச்சுங்க. ஓராண்டில் 5000 நூல்கள் பிற மொழி நூல்களை மொழிபெயர்க்கிறாங்க. அதிகமான தமிழ் நூல்கள் மொழிபெயர்ப்பதில் முதலிடம் பெறும் மொழி. அதிகமாக தமிழ் நூல்களை மொழிபெயர்ப்பதில் முதலிடம் எதுன்னா ஆங்கிலம். ஆங்கிலத்தில் தான் தமிழ் நூல்கள் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பு கீழ்கண்டவாறு குறிப்பிடுவார்கள். பயன்கலை. கருத்து பகிர்வை தர்றதுனால மொழிபெயர்ப்பை பயன்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. பயன்கலை என்பது வந்து மொழிபெயர்ப்பு என்பது வந்து பயன்கலை. கருத்து பகிர்வை தர்றதால அது பயன்கலைன்னு சொல்கிறோம். காசினியில் இன்று வரை அறிவு மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வர வேண்டும் என்று குறிப்பிட்டவர் குலோத்துங்கன். சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று கூறியவர் பாரதியார். இதுக்கு என்ன பொருள் என்னான்னு கூட கேட்கலாம். பொருள் கேட்டால் பிற மொழியில் உள்ள நூல்களில் உள்ள செய்திகளை நம் மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும். நல்ல செய்திகளை நம் மொழியில் மொழிபெயர்க்கணுன்றது தான் அது. அதுக்கடுத்து தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இந்த அடி என்ன உணர்த்துதுன்னா, இந்த பாரதியின் பாடல் அடிகள் உணர்த்தும் செய்தி என்னென்னா, மொழிபெயர்ப்பு கல்வி இன்றியமையாதது அப்படின்றது தான் இதை உணர்த்துறோம். அதாவது இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம தமிழ் மொழி நூல்களை பிற மொழிகளில் மொழிபெயர்த்து பரவ செய்யணும் அப்படின்றது. முதல்ல வந்து பிற மொழியில் உள்ள நல்ல நூல்களை தமிழில் மொழிபெயர்க்கணும். அதுதான் முதல் பாட்டில் தேமதுர தமிழோசை இது சொல்கிறது. சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கலந்துங்கி சேர்ப்பீர்னா எல்லா மொழியில் இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம மொழியில் மொழிபெயர்க்கணும். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவணும்னா நம்ம மொழியில் உள்ள கருத்துக்களை பிற மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே பாரதியார் மொழிகளை மொழிபெயர்ப்பு செஞ்சுருந்தால் உலக புகழ் பெற்றிருப்பார் இல்லையா? 34வது கொஸ்டின். கருத்து பரிமாற்றம், தகவல் பகிர்வு, அறநூல் அறிதல், இலக்கியம், தத்துவம் என்பனவெல்லாம் மொழிபெயர்ப்பு வழியாகவே சர்வதேசத்தன்மை பெறுகின்றன என்று கூறியவர் சா. கந்தசாமி. 35வது கொஸ்டின். வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை எழுதியவர், ஆண்டு, மொழி. ராகுல் சாங்கிருத்தியா என்றவர் எழுதினார். 1942ஆம் ஆண்டு. இந்தி. இதில் எப்படி கேட்குறாங்களோ கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதியவர் கேட்டால் இது எழுதுங்க, ஆண்டு மொழி கேட்டால் இது எழுதுங்க. சேர்த்து கேட்க மாட்டாங்க, கேட்டாலும் எழுதுங்க. அவர் எங்கே இருக்கும்போது எழுதினார்னா, ஹஜ்ராபாக் மத்திய சிறையில் இருக்கும்போது எழுதினார். வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற இந்தி நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் கணமுத்தையா. 1949. அவர் எழுதுனது 1942, தமிழில் மொழிபெயர்த்தது 1949. ஞாபகம் வச்சுங்க. இதுவரை வால்காவிலிருந்து கங்கை வரை நூல் தமிழ் பதிப்புகள் மற்றும் ஆண்டு. ஏன்னா தமிழ் மக்கள் அவ்வளோ விரும்பி படித்ததுனால 4 பதிப்புகள் இது வந்திருக்கு. 1949 கணமுத்தையா மொழிபெயர்ப்பு, 2016 டாக்டர் என். ஸ்ரீதர் மொழிபெயர்ப்பு, 2014 இன்னொன்று முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பு, 2018 யூமா வாசி மொழிபெயர்ப்பு. அடுத்து 38வது கொஸ்டின். பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் உள்ள தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் எத்தனை? ஏறக்குறைய 1000 தமிழ் நூல்கள் கையெழுத்து பிரதிகள் உள்ளன. பண்டை காலத்தில் முதலாக ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் பிரான்ஸ் தேசிய கூடத்தில் இருப்பதாக கூறியவர் தனிநாயக அடிகள். எங்கே இருக்குதுன்னு கேட்டால் பிரான்ஸ் தேசிய நூற்கூடம் எழுதுங்க. யார் சொன்னாங்க இதுன்னு கேட்டால் தனிநாயக அடிகள் எழுதுங்க. இன்றும் அச்சிடப்படாத நூல்களின் தலைப்பை
பிரான்சு தேசிய நூற்கூடத்தில் கண்டதாகவும் மாணிக்கவாசகர் பிள்ளை தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் முதலிய நூல்களும் அங்கு உள்ளன என்று கூறியவர் தனிநாயக அடிகள். அது இதிலிருந்து எப்படி என்ன கேட்கலாம், மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ் எந்த அந்த நூற்கூடத்தில் உள்ளது அப்படின்னு, எந்த நாட்டில் உள்ளதுன்னு கேட்கலாம். அதே மாதிரி சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன், இது எல்லாமே 3 நூல்களும் எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம், யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம். அந்த விஷயத்த அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி எழுதிக்கங்க. இது எல்லா வீடியோவும் போயிட்டு பாருங்கள். பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.